ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆளுங்கட்சி சார்பாக மக்களோட முதல்வர் நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள குட்டியாங்குப்பம் கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே அந்த நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 5ஆம் தேதி மொத்தம் 5 லொக்கேஷனில் இந்த நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணாங்க. அதில் குட்டியாங்குப்பம் ஒன்று. இங்கே ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதில் 300 பேர் உட்கார அளவுக்கு இருக்கைகள்லாம் ரெடி பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சு அழகாக பிரித்து வச்சுருந்தாங்க. விழாவை தொடங்கி வைக்க அமைச்சர் பன்னீர்செல்வம் அல்லது முனைவர் செழியன் கலந்து கொண்டனர். மக்களோட குறைகளை எழுதுறதுக்கு ஒரு டீமும் அண்டு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு டீமும் அண்டு சேவை மையம் ஒரு டீமும் அதில் வரிசையாக இருந்தது. அதுக்கடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி வரிசையாக வச்சுருந்தாங்க. குட்டியாங்குப்பம் முகாமில் முனைவர் செழியன் தொடங்கி வைத்தார். இங்கே பல துறைகள் பங்கேற்றன. அதில் சில துறைகளை பார்ப்போம். மின்வாரியத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, தொழிலாளர் நலச்சங்கம், வீட்டு வாரியத்துறை, மகளிர் உரிமைத்துறைக்கான சங்கம், ஆதிதிராவிடர் பிற்படுத்தப்பட்ட சங்கம், வாழ்வாதார கடன் வரி விதிப்பு சங்கம் போன்ற பல துறைகள் இதில் பங்கேற்றன. மக்கள் அனைவரும் இந்த முகாமில் நடக்கிற சேவையை பயன்படுத்திக்குங்க. ஏன்னா இது ஒரு எளிய முறையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மகளிர் உதவித்தொகை விண்ணப்பிக்காதவங்க இதில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி பட்டா வாங்குறதுக்கும் இதுக்கான வழி இதில் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. கடலூரில் மொத்தம் 95 பிளாக் முகாம் நடத்துகிறாங்க. அதில் 10 பிளாக் முடிஞ்சிருச்சு. இன்னும் 85 பிளாக் இருக்குது. அதில் நெக்ஸ்ட் பிளாக் 11ஆம் தேதி நல்லூர் பிளாக் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தனா 12ஆம் தேதி மங்களூர் பிளாக் நடத்துகிறாங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதியில்